iteration method. Find the real root of the equation. ஒரு equation கொடுத்திருக்கு. correct to 4 decimal places by using the iteration method. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து f of x is equal to x cube plus x square minus 100ன்னு எடுத்துக்கணும். இப்போ இதில் வந்து 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எக்ஸில் வந்து 1 போட்டோன்னா இது வந்து 1 + 1 மைனஸ் 100ன்னு கிடைக்கும். இது வந்து நெகட்டிவ் நம்பர். அடுத்தது எக்ஸ்க்கு 2 போட்டோன்னா -88 கிடைக்குது. எக்ஸ்க்கு 3 போட்டோன்னா -64 கிடைக்குது. எக்ஸ்க்கு 4 போட்டோன்னா -20 கிடைக்குது. எக்ஸ்க்கு 5 போட்டோன்னா 50 கிடைக்குது. இப்போ ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு கிடச்சிட்டு அப்போ நம்ம ரூட் வந்து நமக்கு எழுதிடலாம். ஸோ தேர் இஸ் அ ரூட் பிட்வீன் 4 and 5. அடுத்தது given equation can be written as எப்படி எழுதிக்கலாம்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன x³ + x² - 100 = 0. இதில் வந்து இந்த 100 -100 இங்கே கொண்டு வந்துட்டோன்னா +100 ஆயிரும். அப்போ x³ + x² = 100. இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? இதுலேருந்து x² வெளியே எடுத்துடலாம். x² வெளியே எடுத்துட்டோன்னா x + 1 = 100. x² = 100 divided by x + 1 கிடைக்கும். இப்போ x = √100 divided by x + 1. இப்போ என்ன கிடைக்கும்? அடுத்தது x = 10² தானே 100. ஸோ 10 divided by √x + 1 = 5 of x. அடுத்தால இந்த 5 of x வந்து தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? 5 of x இது வந்து கிடையாது. 5 of x = 10 divided by √x + 1. இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த √x + 1 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 10 into x + 1 whole power -1/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 5 of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோன்னா -5 √x + 1 கிடைக்கும். இது வந்து என்னென்னா <1. நமக்கு ஆல்ரெடி தெரியும் 5 of x வந்து less than 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஐட்ரேட்டிவ் மெத்தடை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு. அதனால ஸோ த ஐட்ரேஷன் மெத்தட் கேன் பி அப்ளைடு சின்ஸ் த ரூட் இஸ் நியரர் டு 4 and 5. அடுத்தது x0 = என்னென்னா எக்ஸ் வந்து நம்மளை ஐட்ரேஷன் மெத்தடில் நம்மளாட்டே வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் நம்பர் கொடுக்கணும். சரியா? இப்போ வந்து நமக்கு ரூட் வந்து 4க்கும் 5க்கும் இருக்குது. அப்போ நம்ம ஐட்ரேஷன் மெத்தடில் நம்மளாட்டே x0 எடுக்கும்போது இதுக்கு நியரான வேல்யூ எடுக்கணும். அப்போது இதுக்கு 4.2 எடுத்துக்கலாம். அல்லது 4.1 4.3 4 எடுக்க வேண்டாம். 4.2 ஆர் 4.1 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 4.2 எடுக்கிறோம். x0 வந்து 4.2 வந்து as a first approximation எடுக்கிறோம். இப்போ வந்து x1 = என்னென்னா 5 of x0. இப்போ 5 of x0 அப்படின்னா இதுதான் 5 of x0. 5 of x என்னது 10/√x + 1. இதில் வந்து இப்போது இந்த x0 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதான் x0 வேல்யூ வந்து 4.2. அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 10 /4.2 + 1. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டு ஸ்கொயர் ரூட் எடுத்து எழுதிட்டு அப்புறம் இது எழுதிக்கணும். அடுத்தால 10 divided by இதுன்னு போடும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். அடுத்தால x2 என்னென்னா 5 of x1. அதாவது x2 அதுக்கு முந்தின இது 5 of x1 = 10 divided by இதில் என்ன ஒரு ரூட் ஆஃப் அந்த x1ஓட வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ ப்ளஸ் 1 = சால்வ் பண்ணி கிடைக்கும் போது இந்த ஆன்சர் கிடைக்கும். அதே போல் x3 x4 x5 x6 அப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணிகிட்டே வரணும். எப்போ வந்து நமக்கு ஆன்சர் அதாவது x0 வேல்யூ வந்து நமக்கு எப்போ அதாவது சேமாக வர ஆரம்பிச்சிட்டோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இங்கெல்லாம் நமக்கு சேமாக வரவே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? அதை ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் நமக்கு x9ல் என்ன வந்துட்டு சேமாக நம்பர் வர ஆரம்பிச்சிட்டு 4.3310ன்னு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு 4 டெசிமல் பிளேசஸ் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள் 4.3310 4.3310 4.3310 4.3310. அப்போ நமக்கு இவ்வளோ தான் கிடச்சி x9 x10 x11 x12 இவ்வளோ நம்ம கிடச்சிருக்கலாம். நம்ம இவ்வளோ பண்ணோம்ல ஒரு 2 3ன்னு பண்ணாலே போதும். இப்போ நமக்கு x9லேருந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அதுதான் நம்மளோட ஆன்சர்.